கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பலன் கொடுக்கிறவராய் மாற்ற விரும்புகிறார். அதனால் தொடர்ந்து நம்ம விதையை குறித்து, விதைக்கப்பட்டதை குறித்து நம்ம பார்க்கிறோம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், அவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் இந்த உலகத்துக்குரிய கவலைகள், ஐஸ்வர்யம், சிற்றின்பம், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி மறுபடி பலன் கொடாமல் இருக்கிறார்கள். அவங்க அந்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு அதன்படி நடக்க பிரயாசப்படலை. மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. கடவுளைனா இவ்வளவுதாங்க தேடணும், இவ்வளவுதாங்க அவரை வச்சிருக்கணும், ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் தாங்க ஜெபம், இப்படி சொல்லக்கூடியவங்க. இது ஜெபம் பண்ணிட்டே இருந்தா யார் சோறு போடுறது, ஜெபம் பண்ணிட்டே இருந்தா எப்படி நடக்கும், அப்படி நினைக்கிறவங்க. கரெக்டு தான். ஆனாலும் இதெல்லாம் கொடுக்கிறவர் அவர் தானே, நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் அவர் தானே. அவர் நம்மளை நினைச்சா தானேங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம திறமையினாலேயே இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம்? இல்லை, அவர் கொடுத்த ஆசீர்வாதம். நாம் அவரை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருந்தா இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப எளிமையாக மேன்மையாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது உலக கவலை, இந்த பிரபஞ்சத்துக்குரிய கவலை, இந்த பிரபஞ்சத்தில் சில காரியங்களை மற்றவங்களோடு இணைந்து கொள்வது, அப்புறம் ஐஸ்வர்யம், ஐயோ இது இல்லை அது இல்லை, இந்த வருஷம் நான் விட்டுட்டேன், போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் நான் விட்டுட்டேன், இப்படிப்பட்ட காரியங்கள் சிற்றி இன்பங்கள்லாம் இருந்தா நீங்க பலன் கொடாதிருக்கிறீர்கள். பலன் கொடாதிருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம பலன் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விதைன்னா பலன் கொடுக்கணும். பலன் கொடுத்தாதான் மறுபடியும் அந்த விதையை நல்லா கர்த்தர் முளைக்க வைக்கிறார். இது உண்மையான ஒரு காரியம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் பிரபஞ்சத்துக்குரிய கவலையப்படாதீங்க, ஐஸ்வர்யமும் சிற்றின்பதுக்கு நெருக்கப்படாதீங்க. அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்து நம்மை நடத்த உண்மையிலவராக இருக்கிறார். நீங்கள் பலன் கொடாதிருக்கிறவர்களாக இருக்காதீங்க, பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த நாளுக்குரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.